உங்களோட பார்ட்னர் 13ஆம் தேதியே உங்க கூட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதே 14ஆம் தேதி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இந்த வானவராய வாழ்நாள் பூரா வைத்தீஸ்வரிங்கிற பேரை தவிர வேற எந்த பெரிய மிச்சம் மாட்டாங்க. உங்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். 15ஆம் தேதி கூட்டு போறாங்க அப்படின்னா கணக்கு எங்கேயோ மெயின் பிக்சர் ஓட்டிட்டு இன்னைக்கு வந்து சைடா ஒண்ணு ஓட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே உங்களை கூட்டிகிட்டே போல உங்க கூட செலிப்ரேட்டே பண்ணல அப்படின்னா நீங்க தாங்க ரொம்பவே லக்கி. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ எப்படின்னு கேக்குறீங்களா? அல்வாங்க. ஆமா, நீங்க கண்டிப்பா உங்களோட வைஃபா தான் இருப்பீங்க. ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியோட புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தண்டரே. ஏன்னா வைஃப் ஆனதுக்கு அப்புறம் வேலண்டைன்ஸ் டே கல்யாண நாளைக்கு எந்த கர்மமும் கிடையாது. உண்மையா இல்லையா? உங்களுக்கு இது நடந்திருக்கா இல்லையா? கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.